ஆர். உஷா அவர்களின் டேஸ்ட். நாளைக்கு என்ன சமையல் பண்ணட்டுங்க என்று ஆவலோடு கேட்டா திலகா. நீயும் தான் தினம் தினம் இந்த கேள்வியை கேட்குற. நான் என்னைக்காவது மற்றவங்கள மாதிரி எனக்கு இது பண்ணி போடு அது பண்ணி போடுன்னு கேட்டிருக்கேனா? நீ எது செஞ்சு போட்டாலும் மறுக்காம சந்தோஷமா சாப்பிட்டு போறேனே இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி என்று சுரேஷ் சாப்பிட்டு முடித்து கை கழுவிவிட்டு தன் அறையில் போய் உட்கார்ந்து கொண்டு மும்முரமாக ஏதோ எழுதத் தொடங்கினான். என்ன அப்படி எழுதுறீங்க என்றபடி அவன் அருகில் வந்து உட்கார்ந்தாள் திலகா. அதுவா, இன்னைக்கு காலையில் மல்லிகை பத்திரிகையிலிருந்து பேசினாங்க. அடுத்த வாரம் சினிமா ஸ்பெஷலாம். அதுக்கு பொருத்தமாக சினிமாவை மையமாக வச்சு அர்ஜெண்ட்டாக ஒரு சிறுகதை வேணும்னு கேட்டாங்க. என்னதான் நானே எழுதி அனுப்புகிற கதைகளை பாராட்டி பப்ளிஷ் பண்ணாலும் அவங்க தேவைக்கேற்ப எழுதி அனுப்புறதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி. என்ன சொல்ற என்றவன் திலகாவின் பார்வையில் இருந்த ஆழத்தை புரிந்து கொண்டவனாக, சரி சரி, நாளைக்கு வெங்காய சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணி ஜமாச்சிடு என்ன என்று அவள் கன்னத்தை தட்டினான்.